ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு விஎஃப்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லாருமே இந்த வாட்ஸ்அப் மெசேஞ்சர்ன்ற ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்போட பேக் போனாக மெட்டா ஏஐ என்ற ஃபியூச்சர் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மெட்டா ஏஐ அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்றைக்காவது உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெட்டா ஏஐ என்ற ஒரு சின்ன லோகோ பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது இந்த சின்ன ஒரு சிம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு ஃபீச்சர் இல்லாமல் இருந்தால் ஜஸ்ட் பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் சர்ச்சுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். இங்கே வாட்ஸ்அப் அப்டேட் என்ற ஸ்டேட்டஸில் இருக்கும். அதை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நார்மலாக ஓப்பன் பண்ணுங்கள். அப்போது இந்த சிம்பிள் உங்களுக்கு வியூ ஆகும். இந்த ஒரு ஃபியூச்சரில் நமக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் A to Z எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். அபவுட் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மூவி ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த ஏஐ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக நம்ம அந்த சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. ஆஸ்க் மெட்டா ஏஐ எனிதிங் சொல்லி ஒரு லோகோ வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டிஸாக ஹெட்லைன்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் பெட்டர் நெட்வொர்க்கிங் டிப்ஸ்ன்னு கொடுக்குறேன். கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், அந்த கொஷனுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஈஸியாக இதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் ரெசிபி ஆஃப் சிக்கன் கர்ரின்னு டைப் பண்ணுறேன். என்ட்ரு கொடுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வாட்டர் போடணும், எவ்வளோ உப்பு போடணும், எல்லா டீட்டெயில்ஸும் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு தமிழில் வேணும்னு சொல்கிறவங்க ரெசிபி ஆஃப் சிக்கன் கர்ரி இன் தமிழ். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜில் கூட நம்ம சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் விடுதலை மூவி ரிவ்யூஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பின் டு பின் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு லிங்க் மூலியமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக தெரியணுன்னா கீழே ஒரு லிங்க் மூலியமாக நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நான் எனக்கு தேவையான ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் டைகர், க்ரியேட்டில் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கலாம். க்ரியேட் டைகர் அனிமேட்டட் பிக்சர்னு கொடுக்குறேன். ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செம்மையான ஒரு டைகரோட பிக்சர் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் சேம் அதே மாதிரி க்ரியேட் டீர் வால்பேப்பர்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த மாதிரி வருதுன்னு. இது ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்கிற ஒரு யூனிக்கான இமேஜ்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் நம்ம இந்த ஒரு ஃபியூச்சரை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe to my channel.